Lourdes TV, enlightening the thirsty. கருவியாக்கும் இறைவா, என்னை உமது சமாதானத்தின் கருவியாக்கும். என்னை உமது கருவியாக்கும் இறைவா, என்னை உமது அன்பின் கருவியாக்கும். என்னை உமது கருவியாக்கும் இறைவா, என்னை உமது சமாதானத்தின் கருவியாக்கும். எங்கெங்கு தீமை நிகழ்கிறதோ அங்கங்கு அன்பை விதைக்க வேண்டும். எங்கெங்கு தீமை நிகழ்கிறதோ அங்கங்கு அன்பை விதைக்க வேண்டும். நான் அங்கங்கு அருளை பொழிய வேண்டும். எங்கெங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கங்கு ஒளியை பரப்ப வேண்டும். நான் அங்கங்கு வெளிச்சமாயிருக்க வேண்டும். என்னை உமது கருவியாக்கும் இறைவா, என்னை உமது சமாதானத்தின் கருவியாக்கும். உமது கருவியாக்கும் இறைவா, என் எங்கெங்கு கவலைகள் இருக்கின்றதோ அங்கங்கு மகிழ்வை அளிக்க வேண்டும். எங்கெங்கு கவலைகள் இருக்கின்றதோ அங்கங்கு மகிழ்வை அளிக்க வேண்டும். நான் அங்கங்கு சந்தோஷம் தர வேண்டும். எங்கெங்கு ஐயம் தோன்றியுள்ளதோ அங்கங்கு விசுவாசம் பரப்ப வேண்டும். நான் அங்கங்கு இறை பணி புரிய வேண்டும். என்னை உமது கருவியாக்கும் இறைவா, என்னை உமது சமாதானத்தின் கருவியாக்கும். என்னை உமது கருவியாக்கும் இறைவா, என்னை உமது அன்பின் கருவியாக்கும்.
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரே, அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரே, படைப்பு அனைத்துமே உமக்கு தலை வணங்குகின்றது. படைப்பு அனைத்துமே உமக்கு தலை வணங்குகின்றது. படைப்பின் சிகரமாகிய மனிதராகிய நாங்கள், படைப்பின் சிகரமாகிய மனிதராகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் சார்பாக உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் சார்பாக உம்மை ஆராதிக்கிறோம். படைப்பில் உள்ள விலங்குகள் சார்பாக உம்மை ஆராதிக்கிறோம். படைப்பில் உள்ள விலங்குகள் சார்பாக உம்மை ஆராதிக்கிறோம். கடல் வாழ் உயிர் ராசிகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம். கடல் வாழ் உயிர் ராசிகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம். வானத்து பறவைகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம். வானத்து பறவைகளுக்காக உம்மை
உம்மை ஆராதிக்கிறோம். மரம் செடி கொடிகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம். மரம் செடி கொடிகளுக்காக உம்மை ஆராதிக்கிறோம். உயிர் உள்ள அனைத்து பொருட்களுக்காக உம்மை ஆராதிக்கிறோம். உயிருள்ள அனைத்து பொருட்களுக்காகவும் உம்மை அன்பு ஆராதிக்கிறோம். தெய்வமே, அன்பு தெய்வமே, உயிரற்ற உயிரற்ற விண்மீன்கள், விண்மீன்கள், மலைகள், மலைகள், மடுகள், மடுகள், கடல்கள் கடல்கள் அனைத்திற்காகவும் அனைத்துக்காகவும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். படைப்பனைத்திற்குமாகவே படைப்பனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு வழிபாடு நடத்த உமக்கு வழிபாடு நீர் நடத்த எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். படைப்பின் சார்பாக படைப்பின் சார்பாக எங்களை குருக்களாக நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். எங்களை குருக்களாக நீ ஏற்படுத்தி இருக்கிறீர். படைப்பு உம்மை நேரடியாக படைப்பு உம்மை நேரடியாக புகழவோ புகழவோ ஆராதிக்கவோ ஆராதிக்கிறோம் முடியாது. முடியாது. அதனால்தான் அதனால்தான் படைப்பனைத்தின் சார்பாக படைப்பனைத்தின் சார்பாக நாங்கள் குருக்களாக நாங்கள் குருக்களாக உம்மை புகழ்ந்து உம்மை உம்மை புகழ்ந்து போற்றி போற்றி ஆராதித்து ஆராதித்து நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்தி நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்தி இடைவிடாது இடைவிடாது ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். வானகத்திலே வானகத்திலே வான தூதர்களும் வானதூதர்களும் புனிதர்களும் புனிதர்களும் உம்மை இடையறாது உம்மை இடையிறாது வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கின்றனர். வாழ்த்தி வணங்கி அவர்களோடு ஆராதிக்கின்றனர். சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்களும் உம்மை அன்பு ஆராதிக்கிறோம். தெய்வமே, அன்பு தெய்வமே, எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நீர் தேர்ந்து கொண்ட நீர் தேர்ந்து கொண்ட கிறிஸ்துவர்களாகிய கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் உம்மை எப்பொழுதும் வழிபட எப்பொழுதும் வழிபட கடமைப்பட்டிருக்கிறோம். புனித கடமைப்பட்டிருக்கிறோம். பேதுரு சொல்வது போல புனித பேதுரு சொல்வது போல உங்களை இருளினின்று எங்களை இருளினின்று தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவனின் மாட்சிமையை இறைவனின் மாட்சிமையை எடுத்துரைப்பது உங்கள் பணி எடுத்துரைப்பது உங்கள் பணி என்று கூறுகிறீர். என்று கூறுகிறீர். ஆகவே நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் எங்கள் சார்பாக உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, ஒழுங்காக உம்மிடத்திலே உலகத்திலே பக்தியோடு உம்மை வந்து ஆராதிக்கின்ற கிறிஸ்துவர்களுக்காக மட்டுமல்லாமல் கிறிஸ்துவ கடமைகளை செய்ய தவறுகிற கிறிஸ்துவர்கள் சார்பாகவும் உம்மை ஆராதிக்கிறோம். தங்களுடைய கிறிஸ்துவ கடமைகளை செய்யாமல் துர்மாதிரியான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற துர்மாதிரியாக வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்களுக்காகவும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அன்பு இயேசுவே, எங்கள் பங்கு மக்களுக்காக மட்டுமல்லாமல் அனைத்து கிறிஸ்துவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம். ஆரோக்கியத்தோடு நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக மட்டுமல்ல, உடல் நலம் குன்றி நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், படுக்கையாயிருக்கிறவர்கள், மரண அவஸ்தையாயிருக்கிறவர்கள் அனைவர் சார்பாகவும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உலகம் அனைத்தும் உமக்கு சொந்தம். மாந்தர் அனைவரும் நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள். உம்முடைய பிள்ளைகள்.
கிறிஸ்துவர்கள் மட்டுமல்லாமல் பிரிந்த சபை கிறிஸ்துவர்களையும் பிற மத சகோதரர்களையும் குறிப்பாக எங்கள் நாட்டில் அதிகமாக வாழ்கின்ற எங்கள் இந்து மத சகோதர சகோதரிகளையும் நினைத்து அவர்கள் சார்பாக உமக்கு நன்றி கூறுகிறோம். பிற மத சகோதரர்களான இஸ்லாமியர்களுக்காகவும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பௌத்த மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம். இன்னும் எங்கள் நாட்டிலும் அயல் நாட்டிலும் வாழ்கின்ற இதர மதங்களை சார்ந்த அனைத்து சகோதரர்கள் சார்பாக உம்மை போற்றி புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் அனைவருக்குமே படைப்பு கர்த்தர், எங்கள் அனைவருக்குமே படைப்பு தந்தார். அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீர்தான் படைத்த தலைவர். ஆகவே அனைத்து மக்களுக்காகவும் எல்லா நாட்டினருக்காகவும் எல்லா மொழியினருக்காகவும் எல்லா இனத்தவருக்காகவும் இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எதற்கும் மேலாய் ஆண்டவரை என்றும் புகழ்ந்து போற்றுங்கள். எதற்கும் மேலாய் ஆண்டவரை என்றும் புகழ்ந்து போற்றுங்கள். விண்ணே முகிலே மழையே சுடர் வீசும் கதிரே நிலவே பொன்னே மணியே மலையே அலை பொங்கும் கடலே புயலே மண்ணே செடியே கொடியே உயர் மரமே மலரே மணமே பனியே குளிரே வெயிலே பல பறவை இனமே விலங்கே எதற்கும் மேலாய் ஆண்டவரே என்றும் புகழ்ந்து போற்றுங்கள். கனியே புனலே நதியே எரி கணலே காற்றே சுனையே கனியே புனலே நதியே எரி கணலே காற்றே சுனையே தூய்மை மேவும் மனமே நிதம் துதி செய்வானோர் குழுவே தூய்மை மேவும் மனமே நிதம் துதி செய்வானோர் குழுவே எதற்கும் மேலாய் ஆண்டவரை என்றும் புகழ்ந்து போற்றுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆப்பிரிக்கா நாட்டில்
இரண்டு இனத்தவர் ஒரே நாட்டில் வாழ்ந்தவர்கள், உள்நாட்டில் வாழ்ந்தவர்கள் இனக்கலவரத்தால் ஒருவர் ஒருவரை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் கடுமையான சண்டைக்கு பிறகு அங்கே ஓடுகின்ற ஒரு ஆற்றின் இரு கரையிலும் இரு இனத்து தலைவர்களும் வீரர்களும் ஆற்று தண்ணீரில் தங்கள் உடைகளையும் உடலையும் இரத்த கரை படிந்த அவருடைய ஈட்டிகளையும் வாள்களையும் கழுவி கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் தங்களுடைய போர் கருவிகளை கழுவி கொண்டிருக்கிறவருடைய இரத்த கருவியில் எதிரில் இருக்கிற இனத்தவருடைய இரத்தம் ஒட்டி இருக்கிறது. எதிரில் தங்களுடைய போர் கருவிகளை கழுவி கொண்டிருக்கின்றவர்களுடைய ஆயுதங்களில் இந்த இனத்தவரின் இரத்தம் ஒட்டி கொண்டிருக்கிறது. வாள்களும் உடைகளும் கழுவப்படுகின்றன. ஆற்று நீரில் இரண்டு இரத்தங்களும் கலக்கின்றன. இது ஏறக்குறைய கடந்த நூற்றாண்டில் நடந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்து ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு காட்சி. ஒரு ஆலயத்தில் இந்த இரு இனத்து தலைவர்களும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். திருப்பலி முடிந்து நற்கருணை கொடுத்த பிறகு இந்த இரு இனத்து தலைவர்களும் ஒன்றாக அருகில் அமர்ந்து நற்கருணை நாதருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் பாருங்க. முதல் நிகழ்ச்சி, இரு இனத்தவரும் ஒருவர் ஒருவர் வெட்டி வீழ்த்தி கொண்டு தங்கள் உடைகளையும் கருவிகளையும் உடலையும் மற்ற இனத்தவருடைய இரத்தத்தால் கரைபடுத்தி கொண்டனர். இன்று இருவருடைய உடலிலும் இயேசுவின் இரத்தம் ஓடுகிறது. இன்று இருவரும் சகோதரர்களாக மாறிவிட்டார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எதிரிகள், ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள், தங்களை பகைவர்களாக எதிரிகளாக பாவித்து வெட்டி வீழ்த்தி கொண்டார்கள். பல நூறு மக்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்று பகைமையை மறந்து உறவோடு இயேசு கிறிஸ்துவின் உடலை இரத்தத்தையும் உட்கொண்டு சகோதரர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கடவுள் நம்மை பற்றி காண்கிற காட்சி. மனிதர்கள் இன்று உலகத்தில் செய்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொலை கொள்ளை, அவர்கள் செய்கிற புரட்சி, அர்த்தமற்ற வகையில் உயிரை அழிப்பது, இதையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் காட்சி காண்கிறார். அந்த காட்சி என்ன? வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறவர்கள் ஒருவர் ஒருவரை அன்போடு அணைத்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஒருவரை தாங்கி கொள்ள வேண்டும், ஒருவர் ஒருவரிடத்தில் அன்போடு பாசத்தோடு பழக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய கனவு. நம்மை பற்றி கடவுள் வைத்திருக்கிற கனவு காட்சி இதுதான். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது இறுதி உணவின் போது நீண்ட ஒரு அர்ப்பண ஜெபத்தை சொன்னார். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் படித்தால் உங்களுக்கு தெரியும். அந்த ராப்போசன வேளையில்
நீண்ட ஒரு ஜெபம், வானக தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். தந்தையே, நீர் ஒன்றாய் நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. நான் உம்முள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக. ஆம், நம்மில் கடவுள் இருக்கிறார், கடவுளில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் முதலில் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், கொலை, வெறி மறைய வேண்டும். ஒருவருக்கு அன்பு செய்து ஒருவரை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவருடைய கஷ்டத்தில் நாம் கரம் நீட்ட வேண்டும். பிறருக்கு கஷ்டத்தை கொடுப்பது, பிறருக்கு துன்பத்தை தருவது, பிறரை வஞ்சிப்பது, பிறரை அழிப்பது, இதற்காக மனிதர்கள் படைக்கப்படவில்லை. மனிதர்கள் நன்மை செய்ய படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் செய்வதெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் செய்வதெல்லாம் அன்பு செயலாக இருக்க வேண்டும். ஒரு கசப்பான வார்த்தை கூட பிறரிடத்தில் சொல்லக்கூடாது. ஒரு கோபமான பார்வையை கூட பிறர் மீது செலுத்தக்கூடாது. இயேசு அன்புமயமானவர். இயேசுவின் முகத்திலிருந்து அந்த கனிவு, இரக்கம், பாசம் வெளிப்பட்டது. இயேசுவினுடைய முகம், பார்வை யார் மீது பட்டாலும் அது அவர்களை எரித்து விடவில்லை, அழித்து விடவில்லை. மாறாக அவர்களை உயர்த்துகிறது, தூக்கி விடுகிறது. அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் மன்னிப்பு பெறுகிறார்கள், அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள், புது வாழ்வு பெறுகிறார்கள். அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்தார், அவள் பரிசுத்தமானாள். பேதுருவை பார்த்தார், கோபத்தோடு அல்ல, இரக்கத்தின் பார்வை. அந்த பேதுரு தன் தவற்றை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினார். இயேசுவின் பார்வை எப்பொழுதும் அன்பு பார்வை, பாசமான பார்வை, இரக்கமான பார்வை, மன்னிக்கும் பார்வை. இந்த பார்வைக்கு வெளியே யூதாஸ் சென்று விட்டான். இரவு நேரம். அவர் அந்த இறுதி இரவு உணவு வேளையில் அந்த அறையை விட்டு வெளியே போனார். இருளாக இருந்தது. இயேசுவின் அந்த ஒளிமிக்க பார்வைக்குள் அவன் அகப்படவில்லை, தன்னையே ஒளித்து கொண்டான். ஆம், இதோ கடவுள் நம்மை பற்றிய என்ன கனவு காண்கிறார்? ஒவ்வொரு மனிதரை பற்றியும் லட்சிய கனவு கண்டு கொண்டிருக்கிறார். நாம் இப்படி வாழ வேண்டும், வளமோடு இருக்க வேண்டும், நிறைவோடு இருக்க வேண்டும், வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், நிறைவாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்திலேயே நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்க வேண்டும் என்று தான் கடவுள் விரும்புகிறார். அதற்கான வழியையும் காட்டுகிறார். ஆனால் நாம் தவறான திசையில் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோய்க்கும், நம்முடைய கஷ்டத்துக்கும், நம்முடைய பிரச்சனைக்கும் எல்லாம் நாம தான் காரணம். கடவுள் கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்க. உங்க குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் யாரு? நீங்க தான் காரணம். உங்க மனசு, உங்களுடைய திட்டம், உங்களுடைய தவறான போக்கு, பிறரை தவறாக புரிந்து கொள்ளுதல், பிறரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. பிறர் மீது வீணான பழி, ஒருவர் மீது ஒருவர் பழியை போட்டு குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குறோம். ஏன் பிரச்சனை? ஏதோ உதவி செய்கிறோம், உதவியை வாங்கினவங்க திருப்பி கொடுக்க வேண்டித்தானே? இல்லை, அதனால சிக்கல். அப்போ மனிதனுடைய பிரச்சனைக்கு கடவுளா காரணம்? எல்லாவற்றிற்கும் நாம் தான் காரணம்.
என்னுடைய வியாதிக்கு யார் காரணம்? நான் தான். நான் என்னென்ன உணவு வகைகளை சாப்பிடுகிறேன், எது எது எனக்கு ஒத்துக்கொள்ளாததோ ஒவ்வாததையெல்லாம் நான் உட்கொண்டு நான் வியாதிக்கு காரணமானா ஏன் கடவுளை நிந்திக்கணும்? அந்த உணவை உட்கொண்டு அதற்குரிய வேலையை நான் செய்தா எந்த வியாதியும் வராது. அதனால எல்லாவற்றுக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம், கடவுள் அல்ல. கடவுள் நம்மை பற்றி லட்சிய கனவு கண்டு கொண்டிருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இயங்க வேண்டும் என்பதெல்லாம் கடவுள் திட்டத்தில் இருக்கிறது. அதை நாம் அறிய வேண்டும். அதன்படி வாழுகின்ற போது ஒரு அன்பு சமூகம் இந்த உலகில் பிறக்கும். இந்த மானிடராய் பிறந்ததற்காக மாதவம் செய்ய வேண்டும். ஆகவே அதிலும் கிறிஸ்துவராக அழைக்க பெற்றதற்கு இன்னும் பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். இதை உணர்வோம். ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ முயற்சி செய்வோம். அன்பு ஆண்டவரே, மானிடரை படைத்து மானிடருக்காக நீர் அழகிய திட்டம் வைத்திருக்கிறீர். மானிடர் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்போதுதான் மாண்போடு வாழ முடியும் என்று நீர் கனவு காண்கிறீர். ஆனால் ஆண்டவரே, உமது வழிகாட்டுதலை மீறி எங்கள் விருப்பங்களுக்கு நாங்கள் அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இச்சைகளும் ஆசைகளும் எங்களை திசை திருப்புகின்றன. நாங்கள் எல்லா வகையிலும் எல்லா தீமையிலும் விடுதலை அடைந்து முழு மனிதராக வாழ அழைக்கிறீர். அவ்வாறே மனுக்குலம் முழுவதுமே ஒரு அன்பு சமூகமாக வாழ நீர் விரும்புகிறீர். எவ்வாறு கடவுள் தந்தை, நீர், தூய ஆவி மூவரும் எவ்வித பாகுபாடுமின்றி எவ்வித குறையும் இன்றி ஒரு அன்பு சமூகமாக வாழ்கிறீரோ அதை போல நாங்களும் வாழ வேண்டும். எங்களிடத்தில் எந்த விதமான பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், பிணக்குகள், பகை, பழி, வர்ம, வைராக்கியம் எதுவும் இல்லாமல் அன்பு மட்டுமே எங்களுக்குள் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று அழைக்கிறீர். ஆனால் அன்பு தெய்வமே, அன்பு செய்ய முடியாமல், தெரியாமல், ஆற்றல் இல்லாமல் எளிதில் வெறுப்பையும் பகையையும் வெளிப்படுத்தி விடுகிறோம். அன்பு தெய்வமே, நீரும் தந்தையும் ஒன்றாய் இருப்பது போல நாங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நீர் ஜெபித்தீர். உமது ஜெபம் கேட்கப்பட நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் ஜெபம் நிறைவேற வேண்டுமென்றால் அது எங்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் ஒருவரை அன்போடு ஏற்றுக்கொள்ள திறந்த மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமென். வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி
வானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 3வது புதன்கிழமையை சிறப்பிக்கின்றோம். இன்று ஆண்டவர் நம்மை நமது அழைப்புக்கு ஏற்ப ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு ஒரு மேலான அன்பான வாழ்வு வாழ அழைக்கிறார். இதற்கான அருளை இந்த திருப்பலியில வேண்டுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற தியோதோரா பேத்ரூஸ் நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக உபயம் செய்கின்றார். மரியலேன் முதே உபயம் செய்கின்றனர். யூனியன் பங்கு மக்களுக்காக உபயம் செய்யப்படுகிறது. நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றியலாகவும் தொழில் வளர்ச்சி அடையவும் உபயம் செய்யப்படுகிறது. திருவாண்டார் கோவில் புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளி வளர்ச்சிக்காகவும் அவர் குடும்பத்தாருக்காகவும் வளர்ச்சிக்காக உபயம் செய்யப்படுகிறது. பாசில் மேரி குளோரி நன்றியலாகவும் கருத்துகள் நிறைவேறவும், மேரி ஃபெலோமின் நன்றியாகவும் கருத்து நிறைவேற உபயம் செய்யப்படுகிறது. இன்று அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளியினர் நன்றியதலாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். ஜெராட் என்னும் பவுலின் திருமணம் நடக்க வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மைக்கேல் குடும்பத்தினர் புனித சூசியப்பருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். சகோதரி மேரி விர்ஜீனியா ஆண்மேலை பார்ட்டிக்காகவும், ஜூலியன் எட்வர்ட் ஆண்மேலை பார்ட்டிக்காகவும், மேரி செபஸ்டியன் ஆண்மேலை பார்ட்டிக்காகவும், டெசெல்வா மனோகரி மரி 16வது இறந்த நாள் நினைவாகவும் பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தூய்மையில் எங்களை உறுதிப்படுத்த திருவருட் சாதனம் அருள்வாக்கு வழியாக வருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உம்முடைய மக்களுக்கு நிறைவாழ்வளிக்க மாட்சிமையுடன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மாசின்மையை அளிப்பவரும் அதை விரும்புகின்றவரும் நீரே. உம்முடைய ஊழியராகி எங்களுடைய இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். இதனால் விசுவாசமின்மையாகிய இருளிலிருந்து விடுவிக்கப்பட்ட எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் வழிநடத்தி செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 8 வரை. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறை பற்று உள்ள மக்கள் ஸ்தோவோனை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. உங்கள் பதில். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடர் இடையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சத்திற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்வோம். அவர் தமது வல்லமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள்.
வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியேராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. நல்லாயனாகிய இறைவா, உமது வழி நடத்துதலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளில் சிலவற்றை காணிக்கையாக இதோ ஓம் திருமுன் படைக்கின்றோம். இவற்றோடு எங்களையும் ஏற்றருளும். கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பரிகார பலியால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் எல்லா தீமைகளினின்று விடுதலை அடையவும் இவ்வாறு கிறிஸ்துவின் பாஸ்கா பலி எங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியின் காரணமாகவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் மதம் ஆட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை
பிரான்சிஸ், எங்கள் தேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். என்று உபயம் செய்கின்றவர்களையும், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும், கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நினைவு கூர்ந்து அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை சொல்லுகிறோம், எனது ஆன்மா குணமடையும்.
தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். இனி நான் மெல்ல தேவே மறைந்து போவே, இனி நீரே என்னில் வாழ்வே, வாழ செய்குவே. எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் எண்ணக குளிர வா இறைவா. எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் எண்ணகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானோரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவர் இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும், நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் உம்மோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் செய்து கொண்ட உறவு பரிமாற்றத்திற்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். எங்களை இருளினின்று உம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த உம் புகழ்ச்சிகளை சொல்லாலும் செயலாலும் என்றும் எங்கும் அறிவிக்க செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவரணே பாதம் பணிந்தோ மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மறி துணையால் மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நன் பகலுமக்கு இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நன் பகலுமக்கு மறைந்தரும் அருள்மொழி பெறுவதற்கு மறைதரும் அருள்மொழி பெறுவதற்கு மனத்திடத்தாவும் அடியவர்க்கு மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவரணே பாதம் பணிந்தோ மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
அதிசயம் புரிவோம். பாடல் இது 33, பாடல் எண் 5. என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாளும் எந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாளும் எந்நாளும் இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். அவர் நாமம் நாம் பாட, அவர் நாமம் நாம் பாட, அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், எந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், எந்நாளும் எந்நாளும் இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான், ஆட வைத்து பார்த்து நிற்பதும் இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான், ஆட வைத்து பார்த்து நிற்பதும் இயேசுதான். அன்பு தாயாய் என்னை சேயாய், அன்பு தாயாய் என்னை சேயாய், எல்லாம் காத்து நிற்பவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இயேசுதான், எந்நாளும் எந்நாளும் இயேசுதான், இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், இயேசுதான், மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இயேசுதான், எந்நாளும் எந்நாளும் இயேசுதான்.